நம்ம நிறைய பேரோட பழகுறோம். ஆனா சில பேரோட பழகும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிலரோட பழகும் போது அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த பிறகே இனம் புரியாத சோகம் மனசுல ஏற்படும். இது எதனால? யாரோட பழகிறது ஆபத்தானது, யாரோட பழகும் போது மன நிம்மதி போயிடும் அப்படின்றத ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி தருது. அந்த புத்தகத்தை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புக் தான் 5 Types of People Who Can Ruin Your Life. இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தரோட பேரு பெல் எடி. இந்த புத்தகத்துல சொல்ற அந்த 5 வகையான நபர்கள் யாருன்னு முதல்ல பார்த்தரலாம். ஆனா அத சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பிரிகாஷன் சொல்லிடுறேன். நம்ம பழகுற எல்லாத்துக்கிட்டையுமே ஏதோ ஒரு விதத்துல இந்த 5 விதமான பிஹேவியரும் கொஞ்சமாவது இருக்கும். அந்த கொஞ்சம் பிஹேவியரை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இவங்க இப்படிதான், இவங்க கூட பழகவே கூடாதுன்னு கட்டம் கட்டிட கூடாது. இந்த ஆத்தர் சொல்லி தராரு, அதிகபட்சமா ஒரு 90% மேல இந்த பிஹேவியர் இருந்தா மட்டும் அவங்கள இந்த வகைக்குள்ள கொண்டு வந்தா போதும் அப்படின்னு. நம்ம பழகுற நேரம் ஃபுல்லா இதே பிஹேவியர் தெரிஞ்சா அல்லது மறுபடியும் இதே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்கள இந்த வகைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றாரு. அந்த 5 வகையான நபர்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாம். முதல் நபர், ஐ எம் சுப்பீரியர் அண்ட் யூ ஆர் நத்திங். நான் உன்னோட மேலான ஒரு ஆளு, உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நடந்துக்கிறவங்க. இந்த மாதிரி இருக்கவங்க தன்னுடைய அருமை பெருமைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் உன்னை விட பலசாலி, உன்னை விட புத்திசாலி, எல்லாத்துலயுமே உன்னை விட என்னாலதான் பெட்டரா பண்ண முடியும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம ரொம்ப வீக்கான ஆளு அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அவங்கள திருப்திப்படுத்த நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி த பெஸ்ட்னு எதையாவது பண்ணிட்டு வந்து நின்னாலும் மறுபடியும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இதே நானா இருந்தா எப்படி பண்ணிருப்பேன் தெரியுமா, இத கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகமே நம்மள பாராட்டினாலும் அந்த நபர் நம்ம கிட்ட இருக்க வீக்னஸ் பத்தி தான் பேசுவாங்க. இவங்க தான் ஐ எம் சுப்பீரியர் அண்ட் யூ ஆர் நத்திங் அப்படிங்கிற கேட்டகரியில வரவங்க. இவங்க கூட நம்ம எவ்வளவு நேரம் இருக்கோமோ அவ்வளவு அதிகமா நம்ம கான்பிடன்ஸ் குறைஞ்சிடும். இரண்டாவது நபர், த லவ் யூ ஹேட் யூ. ஒரே நபர் தான் உன்னை ரொம்ப விரும்புறேன், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு சில நேரம் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க சொல்ற எதையாவது நம்ம செய்யலன்னு வைங்க, இந்த உலகத்திலேயே மோசமானவங்களை விட மோசமா வெறுப்பு காட்டுவாங்க. இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயமே, நம்ம யார்கிட்டயாவது வெறுப்பு காட்டணும்னு வைங்க, அவங்க ரொம்ப முக்கியமான நபரா நமக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட போய் சேர்ந்துப்போம். அப்படி சேர்றதுக்கு எந்த டிமாண்டும் வைக்க மாட்டோம். ஆனா இவங்க நிறைய வெறுப்பை காட்டிட்டு திடீர்னு போய் சேர்ந்துப்பாங்க. மறுபடியும் ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியவே முடியாது. இந்த மாதிரி இருக்கவங்க தான் த லவ் யூ ஹேட் யூ அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வராரு இந்த ஆத்தர். மூன்றாவது வகை, ஹைலி சஸ்பீஷியஸ். அளவுக்கு அதிகமா சந்தேகப்படுற நபர். இதுக்கு நான் அதிகமா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் அணுக வேண்டி இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப நம்பி இருந்தோம்னா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சோ சந்தேகப்படுறது தப்பு இல்ல, ஆனா அளவுக்கு அதிகமா சிலர் சந்தேகப்படுறாங்க இல்ல, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், சந்தேகத்தோட அடிப்படையில பாக்குறது, பேசுறது, எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறது, அதுதான் தப்பு. இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். நாலாவது வகை, டிராமாட்டிக் அண்ட் அக்யூசிங் பீப்புள். குற்றம் சாட்டும் நபர்கள். பொதுவா நம்ம மேல ஒரு தப்பு இருந்ததுன்னா அதை சொல்றது தப்பு கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே சரி இருக்கும் போது அதை எடுத்து சொன்னாதான் இன்னொருவருக்கு புரியும். ஆனா அதே நேரத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு நபரை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது தப்பு தானே. இந்த டைப் ஆஃப் பீப்புள் அதைத்தான் பண்ணுவாங்க. எங்க எப்படி என்ன தப்பு நடந்தாலும் பழிய தூக்கி வேற யார் மேலேயாவது தான் போடுவாங்க. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருதா அங்க இருக்கவங்க மேல போட்டுருவாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருதா வீட்டுல இருக்கவங்க மேல போட்டுருவாங்க. ரிலேஷன்ஷிப்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதா தன்னை விட்டுட்டு அந்த இன்னொரு நபர் மேல போட்டுருவாங்க. இப்படி எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் யார் மேலேயாவது பழிய போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய அவங்க மேல இருக்கிற மிஸ்டேக்க அவங்க எப்போதுமே கரெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. சரி ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே அப்படி பண்றாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா பிரச்சனையே இல்லனாலும் அவங்களா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி சீனை கிரியேட் பண்ணி யாருக்காவது குற்ற உணர்ச்சியை தூண்டி விடுவாங்க. இவங்க தான் அந்த நாலாவது வகையான நபர்கள். ஐந்தாவது வகை, those to bring
ஹர்ட், அடுத்தவங்களுக்கு வலிய தரக்கூடிய நபர்கள். அது என்னவோ தெரியலைங்க, இயற்கையாவே சிலருக்கு அடுத்தவங்கள வேதனைப்படுத்தி பாக்குறது ரொம்பவே பிடிக்கும். என்ன அடிக்கிறது கொல்றதுன்னு இல்லாம வார்த்தையாலே வேதனைப்படுத்தி ரசிப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை பத்தி மட்டுமே தான் பேசுவாங்க, எது பிடிக்காதோ அதையே உங்ககிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காதுன்னு வைங்க, உங்களை பார்த்து கெட்ட வார்த்தையிலே பேசுவாங்க. உங்களுக்கு உங்க பேக்ரவுண்ட் பத்தி சொன்னா பிடிக்காதுன்னு வைங்க, உங்க பேக்ரவுண்ட் பத்தி தான் பேசுவாங்க. அவங்க சொல்றதால உங்க முகம் மாறுதே, நீங்க வருத்தப்படுறீங்களே, உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை வருது, இதையெல்லாம் உங்களுக்கு மேட்டரே கிடையாதுங்க. இவங்க தான் அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி ரசிக்கிற நபர்களாச்சு. இந்த 5 வகையான நபர்களை பத்தி பார்த்தாச்சு. இனி அடுத்து இந்த ஆத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நிறைய சைக்கோஸ் இருக்காங்க, அவங்கள வெறும் 2-3% பீப்புள்ஸ் மட்டும் தான் ஜெயில இருக்காங்க. மத்தபடி மிச்சம் இருக்க அத்தனை பேருமே நம்ம கூடவே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க உங்க கூடவே இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம். நீங்க கூட இப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கலாம். அவங்க தப்பானவங்களா இல்ல நம்ம மேலதான் தப்பா, நம்ம தான் நம்மள ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டினோட. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஆத்தர் சொல்றாரு, தயவு செஞ்சு உங்க மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. இருக்கிறதுலே மேலானது மன அமைதி தான், ஒரு தனி மனிதனுடைய மன அமைதி தான் அப்படின்னு. நமக்கு மன அமைதி போயிடுச்சுன்னு வைங்களேன், சாதாரணமா நம்ம செய்யற வேலைகளை கூட செய்ய முடியாது. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த 5 விதமான நபர்களோட நம்ம பழக நேர்ந்தாலோ இல்ல இந்த மாதிரியான நபர்கள் நமக்கு நெருங்கிய வட்டத்துல இருந்தாலோ நம்ம என்ன செய்யணும்னு இந்த புத்தகம் அதுக்கு 4 வகையான தீர்வுகளை தான் சொல்லுது. முதல் தீர்வு, 90% மேல ஒரு நபர்கிட்ட இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இருக்குன்னா அந்த நபர்கள் ரெட் கோட்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கே குழப்பமா இருக்கு, நீங்க தான் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறீங்களோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல கவுன்சிலிங் சைக்காட்ரிக்க பாக்குறது நல்லது. அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்க, பொறுமையா நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேக்குறாங்கன்னு வைங்க, அவங்களால உங்ககிட்ட சொல்ல முடியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சரியா தப்பா, நீங்க அடுத்து என்ன செய்யணும்ன்றத. உங்களுக்கு இந்த மாதிரி சைக்காட்ரி கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் உங்களோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் அவங்களால சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். வாங்க அடுத்தது புக்கை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி நபர்கள் கூட தான் நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா வேற வழியே கிடையாது. வேலை பார்க்கறதுக்காகவோ இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கோன்றதுக்காகவோ அந்த நபர்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரொம்பவே கான்சியஸா இருக்கணும். நீங்க கவனமா இருக்கும்போது அவங்க உங்களை குற்றம் சாட்டும் போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராது. அவங்க உங்களை மட்டம் தட்டும் போது நீங்க உங்களை லோவா ஃபீல் பண்ண மாட்டீங்க. எவ்வளவு தூரம் அவங்க கூட இருந்தாலும் உங்க நம்பிக்கை தளராம இருக்கும். அடுத்து அந்த மாதிரியான நபர்கள் கிட்ட அதிகம் பேசாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த புத்தகம் அதிகமா பேசாதீங்கன்னு தான் சொல்லுதே ஒழிய மொத்தமா பேசாம முகத்தை தூக்கிட்டு இருங்கன்னு எல்லாம் சொல்லல. வேணும்னா ஹாய்னா ஹாய் பாய்னா பாய் அந்த மாதிரி இருங்க. இவங்களால உங்க மன நிம்மதி ரொம்ப ரொம்ப கெடுது அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களால உங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்துல அந்த உறவுல இருந்து விலகிறத தவிர வேற வழியே இல்ல. பட் அந்த டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் சைக்காட்ரி கிட்ட பாருங்க. நம்ம நிறைய பேர் ஒரு தப்பு பண்றோம், இந்த மாதிரி வீடியோஸ் எதையாவது கேட்டுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓவர் போர்டு போய் நம்ம சுத்தி இருக்க எல்லாரையும் இந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வருவோம். அது ரொம்பவே தப்பு. இல்ல நம்ம கூட இருக்கவங்க அப்படிதான் இருக்காங்க, நமக்கு புரிஞ்சு போச்சு, ஆனா கன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இல்ல வேற வேற ஏதாவது ஒரு வீடியோ இல்ல வேற யாராவது சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட கேட்கறது, இது எல்லாமே தப்பு. அதுக்கும் பதிலா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்காகவே ப்ரொஃபஷனலா இருக்காங்க, அந்த ப்ரொஃபஷனலோட ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வைக்கிறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் ஹெல்ப், அதாவது சைக்காட்ரிக் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ ஸ்பான்சரான ஸ்னோ கவுன்சிலிங் சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் அவங்க சொல்யூஷன்ஸ் தராங்க. சைக்காட்ரிக் கவுன்சிலிங்ல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல சிறந்த முறையில உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. மேலும் இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.